வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பல கோடி குழந்தைகள் பிறந்துட்டே இருக்கு இந்த பூமியில். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம பேசியிருக்கும் போதே பல லட்சம் குழந்தைகள் இறந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போர் கூடாது அப்படிங்கிறத எப்பவுமே வள்ளல் மீடியா மூலியமா எங்கே போர் நடந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சமீபத்தில் ஈரானில் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி எல்லாருமே செய்திகள் மூலிமா பார்த்துட்டு இருப்பீங்க. வர செய்திகள் அப்படிங்கிறது ஒன்று, அதில் பார்க்குற பார்வை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் மாறுபடும். அப்படி பாரிசாலன் அவர்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப ஈரானில் போன வருஷம் எஸ்கலேஷன் நடந்துச்சு. ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் நடுவில் ட்ரம்ப் ஒரு அமைதியின் தூதராக நிறுத்தி வைக்கிற வர மாதிரி. ஆனால் அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் இதை நடத்த போகிறார் அவருன்னு. இந்த நேரத்தில் 47 வருஷம், அதாவது 47 வருஷம் அந்த கட்சி, ஆனால் 37 வருஷம் தன்னுடைய தலைமை கீழே ஈரானை வழிநிறுத்தின காம்னேனி கொல்லப்பட்டிருக்காரு. இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லுங்க. இது பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் விவரிங்க. முதல்ல காமினி அவருடைய கொலை உலகத்துடைய வரலாற்றில் ஒரு பெரிய துக்க நாளாகத்தான் பார்க்கப்படும். இதை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். காரணம் என்ன, இன்றைக்கி சும்மா இந்த சில குரூப்லாம் அவர் அப்படி கொண்டாங்க இப்படி கொண்டாங்கன்னா சந்தோஷப்படுற ஆட்களும் இருக்கிறாங்க. அடிப்படையில் என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நல்லதுன்னா கெட்டது, ஒரு ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு ஈஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பேலன்ஸில் இருக்கணும். அப்போ தான் உலகம் ஓரளவுக்குனாச்சு அமைதியாக போகும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மாதிரியான இந்த டீப் ஸ்டேட் மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்தை முழுமையாக தங்கள் பக்கம் திருப்ப பார்க்குறாங்க. இது இன்றைக்குமே உலகத்துக்கு நல்லதில்லை. அந்த அடிப்படையில் அந்த அதிகாரத்தை எதிர்த்து எந்த விதமான சமரசங்களும் செய்யாமல் ஒரு கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த அதிகார திமிருக்கு தலை வணங்காமல் இறங்கி போகாமல் நின்று தன் சொந்த நிலத்தில் சொந்த மண்ணில் தனது உயிரை கொடுத்திருக்கிறார் காமினி. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு அவருக்கு ஒரு வீர வணக்கத்தை நாம் இங்கே சமர்ப்பிக்கிறோம். அதில் நமக்கு மாற்று கருத்தில் எனக்கெல்லாம் உண்மையிலே ஒரு வருத்தமாக இருந்துச்சு. நேற்று எப்படியாவது வந்துடுவாப்புல, அவர் எங்கேயாவது வேறு எங்கேயாவது இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்த தகவல் என்னென்னா, காமினி இறந்துருக்கணும். ஏன்னா அங்கே நாங்கள் சுற்றி ஒரு 30 குண்டுகளை ஏவி இருக்கிறாங்க அந்த இடம் ஃபுல்லாக. முதல்ல அந்த இடம் என்னன்னு பார்க்கணும். ஈரானில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான லீடர்ஸ் எல்லாருமே அங்கே ஒருங்கிணைகிறாங்கிற ஒரு மீட்டிங். இதை ஒரு துப்பு மூலயமா ஒரு இன்ஃபர்மேஷன், இன்சைட் இன்ஃபர்மேஷன், யாரோ ஒரு துரோகி இங்கெல்லாம் இந்த தலைவர்கள்லாம் சந்திக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே காமினி அவர்கள் அங்கே தங்கியிருந்திருக்காரு. இவங்க அவரை பார்க்குறக்கு ஆட்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் அங்கங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்க மட்டும் தனியாலாம் வரல, குடும்பங்கள், குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்தா வந்திருக்காங்க. குழந்தைங்க படிக்கிற ஒரு ஸ்கூல், அதாவது ஸ்கூல்னால் அவங்க அந்த இஸ்லாமிய மத அந்த சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதில் பெண் குழந்தைகளுக்கான ஒரு பகுதி இருக்குது. அதுவும் இந்த தாக்குதலில் உள்ளாக இருக்குது. கிட்டத்தட்ட 60 குழந்தைகளுக்கு மேலே அதில் இறந்துருக்குறாங்கன்னு தகவல் வருது. அந்த இறந்த குழந்தைகளோட பிணங்கள் இல்லாமல் பார்க்க நேர்ந்தது. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் காமினி உட்காந்து அந்த குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் கூட இணையதளத்தில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் தான் அது, இந்த அஃபிஷியல் காம்ப்ளெக்ஸ். அது அந்த ஈரான் அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட அங்கே தலைவர்கள்லாம் கூடி சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக, அவங்களுடைய ஒரு உச்சபட்ச இடம் அது. இப்போ நம்ம இதில் பார்லிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் சொன்ன மாதிரி அது அவங்களுடைய அரசவை நிர்வாகத்துக்காக இருக்கிற ஒரு இடம். அங்கே அவங்களோட முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடுறாங்கங்கிற தகவல் வந்த உடனே அந்த இடத்துல ஒரு மறைமுக தாக்குதலை வேகமாக அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேலிய இராணுவமும் சேர்ந்துக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதில் முழுக்க அமெரிக்கா அண்டு இப்போ மாறி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டு தரப்புமே தாக்குதல் பண்ணியிருக்காங்கிறது தான் தெரிய வருது நமக்கு. இதில் கொத்துக்குண்டுகளை போட்டு, அதாவது கொத்துக்குண்டு சென்ஸ் மிசைல்ஸ் அண்ட் அந்த விமானத்துலேருந்து அடிக்கக்கூடிய ஏர் டு கிரவுண்டு மிசைல்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதில் 30 குண்டுகளை அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அடிக்கிறனால யாருமே உயிர் தப்பியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க எதிர் பங்கருக்குள்ளேயே போய் ஒளிஞ்சாலும் கூட தப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால மோஸ்ட் செட்டனாக அவங்க இறந்துருப்பாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாளே தாக்குதல் நடத்தி ஒரு சில மணி நேரங்கள்லேயே இஸ்ரேல் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அந்த நேரத்தில் ஈரான் கவர்மெண்ட் இல்லை எங்களுடைய லீடர் அவர் உயிரோடு தான் இருக்கார், அவர் கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புலேருந்து நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் 3-4 மணி நேரம் கழித்து காமினி அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி துக்க நாள்களாக இத்தனை நாட்கள் ஈரான் அனுசரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய அஃபிஷியல் இதில் போஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் காமினி அவர்களோட உடல் கண்டெடுக்கப்படுகிறது. அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது உறுதியாச்சு.
அதெல்லாம் உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயம். ஏங்க நம்ம வருத்தப்படுறதுக்கு என்னங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர், இவர் இந்த நாட்டுக்கு மட்டும் லீடரான்னு பார்த்தா கிடையாது, ஷியா முஸ்லிம்ஸ்களுடைய லீடராகவும் இவர் தான் கருதப்படுகிறார். ஒரு மதத்துடைய லீடராகவே அவர் கருதப்படுறார். அப்போ ஒரு லீடராக இருக்க ஒரு நபர், அவர் மீது நீங்கள் 1000 குற்றம் சொல்கிறீங்க, 1000 குறைகள் சொல்கிறீங்க, இதெல்லாம் வேற. அவரை எப்படி கண்ணியமாக நடத்துறதுன்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? இது இந்த முதுகுல குத்துறதுன்னு சொல்கிறது அதுதானே. இது அவங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அது ஒன்றும் தீவிரவாத அமைப்பு இல்லை, அது ஒன்றும் ஏதோ காட்டுக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ போய் உட்காந்துட்டு பேசல. அவங்க நாடு, அவங்களுடைய நாட்டில் அஃபிஷியலாக நடக்கிற ஒரு மீட்டிங், அங்கே அவன் குண்டை போட்டு கொல்ல முடியுது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை ஏன் அவன் நமக்கு செஞ்சானே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. செய்ய முடியாதான்னா நமக்கு பண்ண முடியும் தானே. இது எவ்வளோ ஒரு முறையற்ற போர் முறை. இது ஒரு 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 நல்ல போர் முறையா இது? போர்க்காலத்தில் உன்னுடைய இராணுவ பலத்தை காட்டுறது வேற, தாக்குதல் நடத்துறது வேற. அதை விட்டுட்டு ஒரு தலைவர் இருக்கக்கூடிய பகுதியை வந்து அந்த பகுதியில் வந்து நம்ம கொத்துக்குண்டுகளை போட்டோம்னா கண்டிப்பாக அந்த தலைவர் செத்துருவார். தலைவர் மட்டும் இல்லை, அங்கே கூட எத்தனையோ குழந்தைகள் செத்துட்டாங்க. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு இருப்பா? வாரிசு சந்ததி எல்லாமே போச்சு. அவரோட குடும்பம், அவரோட குடும்பத்தில் இருந்த மிக முக்கியமான நபர்கள். அதில் அஃபிஷியலாக நமக்கு தெரிய வருது என்னன்னா, அவருடைய மருமகன் மற்றும் மருமகள் வந்து கன்ஃபார்மாக இறந்துட்டாங்கிறத முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அது போக இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க. இது காமினி அவரோட ஃபேமிலி மட்டும் கிடையாது, அங்கே இறந்ததில் அங்கே வந்திருந்த மிக முக்கிய தலைவர்களுடைய குடும்பங்கள், மனைவிகள், ராணுவ ஜெனரல், அவங்களோட மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியாது. அது போக அந்த ஸ்கூலில் இருந்த குழந்தைங்களும் இறந்துருக்கு. இப்போ ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு 200-லேருந்து 300 பேர் வரைக்கும் இறந்துருப்பாங்கங்கிறது இது. அதெல்லாம் ஆனால் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க, அவங்களுடைய மனைவிகள், குழந்தைகள் எல்லாருமே. நீங்கள் என்ன சொல்லுவாங்க? கொலாட்ரல் டேமேஜுமா, கொலாட்ரல் டேமேஜ், அந்த ஒரு வார்த்தையை சொல்லி எல்லா பாவத்தையும் இவங்களால சரி செஞ்சுக்க முடியுமா? இதுதான் அமெரிக்கா, இதுதான் இஸ்ரேல். இதை தான் நம்ம சொல்கிறோம், இதைத்தான் நம்ம எதிர்க்கணும். இதை தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. என்ன வேணாலும் பண்ணி தனக்கு சாதகமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும் இவர்களால். சரி, இந்த காமினி அவங்கள அமெரிக்கா ஆதரிக்காமல் இருந்துச்சா? ஆதரிச்சுது. ஒரு காலகட்டத்தில் ஆதரிச்சுது. எப்போ? ஈரானுக்கு பிரச்சனை இருந்த காலத்தில் ஈராக்கை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இருந்த காலகட்டத்தில் காமினி அவர்களுக்கு ஆதரவாக தான் இருந்துச்சு அமெரிக்கா. ஈராக் இன்வேஷன் டைமில் ஃபுல் ஆதரவு தான், ஃபுல் ஆதரவு. காமினி கவர்மெண்ட்டுக்கு, காமினி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குலாம் நல்ல ஆதரவு தான். அது ஏன்னா அந்த காமினி வந்து இந்த அவரோட கோம்னேனி வந்து இதை கைப்பற்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருந்து ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த பழி தீர்க்கிறதுக்கு அந்த ஈராக் அண்ட் ஈரானுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனையின் அடிப்படையில் ஈரான் வந்து ஈரானுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்துச்சு, முழுக்க ஆதரவு கொடுத்துட்டு ஈரானை வந்து நட்பு நாடாக காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு? இன்னைக்கு ஈரானையும் பழி வாங்கியிருக்கு அமெரிக்கா. இதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் செய்யும். ஒரு நாட்டுக்கு அது ஆதரவாக இருக்கும், இன்னொரு நாட்டை அதை அழிக்கும். அதுக்கப்புறம் அந்த நாட்டை அழிச்சதுக்கப்புறம் இன்னொரு நாட்டுக்கு ஆதரவாக இருக்கும், அந்த நாட்டையும் அழிக்கும். அப்படி பார்த்தா இன்னைக்கு அமெரிக்கா எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிதோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பாவப்பட்டவனுங்களை உள்ள விட்டதுக்காக அந்த நாடுகளும் அழியும். இல்லை, ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா பாரி, முஸ்லீம் நாடுகளுக்கு எதிராக வந்து அமெரிக்கா திரும்புது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாலும் இன்னைக்கு பஹ்ரைனா இருக்கலாம், இல்லை கத்தாரு, சவுதி அரேபியா, ஏன் துபாய், இவங்க எல்லாருமே முஸ்லீம் நாடு தானே. இவங்கெல்லாம் சேர்த்து தானே இப்போ வந்து யமன் எல்லாருமே சேர்த்து தானே இப்போ வந்து ஈரானுக்கு எதிரான ஒரு இடத்துல இருக்காங்க அமெரிக்கா கூட சேர்ந்து. இதே தாங்க இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் ஆரம்பத்துலேருந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருமே அங்கே ஒரு அதாவது அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு இல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிராக போயிடுவாங்களோ, அதாவது எதிராக கூட இல்லை, என் கட்டுப்பாடுக்குள்ள இல்லைன்னா இருக்காது. ஒன்றா எனக்கு அடிமையாரு, இல்லைன்னா நீ இருக்காத. இதுதான் உங்களோட நிலைமை. இப்போ பஹ்ரைன், அபுதாபி, இந்த துபாய், இதெல்லாம் வந்து என்ன, அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக இல்லை, ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட முடியுமா அவங்களால? இல்லை அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட முடியுமா? அதோட விருப்பத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணிட முடியுமா? எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் இது நடக்கும், இவங்களுக்கும் கொலாட்ரல் டேமேஜ் நடக்கும். இந்த நாடுகள் இன்னைக்கு எந்தெந்த நாடெல்லாம் அமெரிக்காவுடைய இராணுவத்தை தங்களுடைய மண்ணுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோ அந்த நாடுகளுக்கும் இந்த அழிவு வந்து என்னைக்காவது ஒரு நாள் நடந்து தீரும். அதில் பேஸ் வச்சிருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ ஈரான் வந்து எல்லாமே பேசுவோம். இப்போ அவர் இறந்துட்டார். இந்த தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல், அதுதான் தொடங்குறது. இப்போ அமெரிக்கா அந்த தாக்குதலில் கூட வந்துருச்சு. ஈரான் வந்து இதுக்கு எதிர்வினையாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த தாக்குதல் நடந்து முடித்த உடனே அவங்களுடைய மிசைல்ஸு அது எல்லாத்தையும் அமெரிக்காவுடைய வார் பேஸ், இங்கே நல்லா கவனிக்க வேண்டியது,
ஈரான் பஹ்ரைனை தாக்கியது, ஈரான் கட்டாரை தாக்கியது, துபாயை தாக்கியது, ஈரான் துபாயை தாக்கியது, ஈரான் அபுதாபியை தாக்கியதுன்னா கிடையாது. ஈரான் பஹ்ரைனில் உள்ள யுஎஸ் ஆர்மியை தாக்கியது, பஹ்ரைனில் உள்ள யுஎஸ் தளவாடங்களை தாக்கியது, அபுதாபியில் உள்ள இராணுவ தளவாடங்களை தாக்கியது, அமெரிக்க இராணுவ தளவாடங்களை தாக்கியது. இதுதான் உண்மை. விமான தளங்கள், இராணுவ தளவாடங்கள், அமெரிக்காவுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை தான் ஈரான் வந்து ரிட்டாலியேஷனுக்கு தாக்கியிருக்கு. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இது கொஞ்சம் வேறு மாதிரியும் மாறி இருக்கு. என்ன மாதிரி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமினி இறந்துட்டாருங்கிற செய்தி ஈரானுக்கு தெரிஞ்சிருச்சு. இது தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இராணுவ தளவாடங்களை மட்டும் தாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ காமினி இறந்துட்டாருங்கிற அந்த ஒரு இது வந்ததுனால இப்போ தாக்குதல்கள் வந்து போர்ட்டு, துறைமுகங்கள், பொதுவான துறைமுகங்கள் இருக்குல்ல, துறைமுகங்கள், அதுக்கு அடுத்து வந்து விமான தளங்கள், அதை செயலிழக்க வைக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாத்தையும். ஆமாம், இந்த விமான தளங்கள், துறைமுகங்கள் எல்லாத்துலேயுமே தாக்குதல் என்பது நடந்து வருகிறது. அடுத்து அந்த அந்த ஹோர்மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்மூஸ், அதை வந்து ஈரான்னால தான் கட்டுப்படுத்த முடியும். ஈரான் கட்டுப்படுத்திடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. இதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பெட்ரோல் டீசலை வாங்கி வச்சுக்கோங்க, விலை ஏறும். இன் 1 or 2 days உங்களுக்கு விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை உச்சத்துக்கு போகும். சைனாக்கு தானே பாதிக்கும், நமக்கும் பாதிக்குங்க. ஈரான் கிட்ட இருந்து நம்மளும் தானங்க ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் நடுவில் ஒரு ஒப்பந்தம் போட்டோம்ல, இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காம வெனிசுலால இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம அமெரிக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா பக்கம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் நான் இப்படி யோசிங்க, இப்போ ஒரு சப்ளையர் சரி நிப்பாட்டிட்டான் அப்படின்னா அடுத்து எல்லா நாடுகளும் எங்கே வாங்கணும்? நம்ம மட்டுமா வாங்குவோம்? வெனிசுலாவில் எல்லாருமே வாங்குவோம். வெனிசுலாவில் நம்ம மட்டும் வாங்க மாட்டோம், எல்லாருக்குமே. இப்போ ஈரானோட சப்ளை நிற்கும் பொழுது, ஈரானோடைய சப்ளை இல்லை, அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய சப்ளை எல்லாமே லாக் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே டீசல் பெட்ரோல் எங்கே போய் வாங்க ஆரம்பிப்போம்? கச்சா எண்ணெயை நம்ம வேற எங்கேயாவது தான் வாங்க ஆரம்பிப்போம். அப்படி வேற எங்கேயாவது வாங்க ஆரம்பிக்கும் போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது வியாபாரி என்ன பண்ணுவான்? ப்ரைஸை ஏற்றத்தானே செய்வான், விலையேற்றம் நடக்க தானே செய்யும். ஸோ இந்தியா வாங்கிட்டு இருக்குன்னா அதுக்கப்புறம் விலை ஏறும். இந்தியா வாங்குவோம். இப்போ டீசல் இல்லாமல் போயிடாது, விலை ஏறும். இப்போ டீசல் மட்டுமே விலை ஏறும். டீசல் விலை ஏறனால, பெட்ரோல் விலை ஏறனால எல்லா பொருளும் விலை ஏறும். இது வந்து நடக்க போகுது. இது எவ்வளோ நாளைக்கு வந்து ஈரான் வந்து அந்த பாதையை வந்து தடுத்து நிப்பாட்டும், அவ்வளோ நாளைக்கு வந்து இது நடக்கும். ஈரான் எவ்வளோ நாளைக்கு தடுத்து நிப்பாட்டும்னா இந்த போர் முடிவுக்கு வர வரைக்கும் அது நடக்கும். அது எவ்வளோ நாள் போகும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வாரங்கள். நீங்கள் 1 மாதம் போகுங்க. ஆமாம், ஏன்னா ஈரான் ஒன்று அவ்வளோ சின்ன இதெல்லாம் இல்லைங்க, அவங்களுக்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நாடு தானேங்க. அது ரொம்ப ஒரு ஆயுத பலம் இல்லாத நாடுலாம் சொல்ல முடியாது ஈரானை. நீங்கள் இப்போ நீங்கள் தாக்குதல், நீங்கள் உங்களோட போர் செஞ்சுருந்தீங்கன்னா இது வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? இது பேர் போரா? தலையை அறுத்துட்டு அப்புறம் மீதி இருக்கிறது கூட சண்டை போடுவோம். அதாவது ஒரு முறைப்படி போர்னு இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஆகலை, நம்ம போர் அறிவிக்கிறோம், உங்களோட சண்டை போடுறோன்ட்டு வந்தால் தான் அது போர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே வந்துட்டு இங்கே இருக்காருன்னு தகவல் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல கொத்து குண்டில் போட்டு அங்கே கொண்டுட்டோம்னா அவன் தலை இல்லாமல் ஒரு நாடு இருக்கும். இல்லைங்க, இப்போ இவரையா கொண்டுட்டாங்க, வெனிசுலால இறங்கி ஏர் லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. அமெரிக்காவோட அடாவடித்தனத்துக்கு முடிவு இல்லை. இன்னைக்கு இப்போ மோடி அவர்கள் போயிட்டு இஸ்ரேல் போயிட்டு அதை பேசலான்ட்டு இருந்தோம். அது இதோடய சேர்த்து சொல்லிடுறேன், அந்த இதையும் சேர்த்து சொல்கிறேன். எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டட் தான். இப்போ மோடி எதுக்கு இப்போ திடீர்னு இஸ்ரேல் போகணும்? எதனால் இந்த இஸ்ரேல் பயணம்ங்கிறது தேவைப்படுது? இது நீங்கள் கொஞ்சம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா என்ன பண்ணுது இந்தியாவுக்கு? ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணுது. கரெக்டாக? ஒவ்வொரு நாளும் இவ்வளோ டேக்ஸ் போடுவேன், இந்த டேக்ஸ் போடுவேன், அந்த டேக்ஸ் போடுவேன், இதை நீ ஒத்துக்கோ, அதை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளிப்படையாக சொன்னால் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது ட்ரம்ப்போடைய அந்த டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எவ்வளோ இழிவாக வேணாலும் பேசலான்ட்டு ரொம்ப கேவலமாலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் இந்தியாவை. கரெக்டாக? இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்தியாவுக்கு உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு எதிர்த்து போனோம்னா நமக்கு ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த பொருளாதார பிரச்சனைலாம் யார் மேலே கோவத்தை உருவாக்கும்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் மேலே கோவத்தை உருவாக்கும். பிஜேபி வந்து தோற்று போயிடும் எலெக்ஷனில். அப்போ பிஜேபி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வேறு வழி இல்லை. இப்போதைக்கு வந்து அமெரிக்காவோடு பகையாக நிற்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, இல்லை அமெரிக்காவுக்கு விருப்பப்படாத ஒரு இடத்துல இந்தியா நின்றுச்சுன்னா இந்தியாவில் பல பிரச்சனைகள் வருமேங்கிறனால அமெரிக்கா நம்மளை நோண்டக்கூடாது. இப்போ அமெரிக்கா நோண்டக்கூடாதுன்னா அவன் தான் நோண்டிக்கிட்டே இருக்கானே. அப்போ அமெரிக்கா நோண்டக்கூடாதுன்னா வேற ஒரே வழி, அவனுடைய முதலாளி
அமெரிக்காவுக்கு ஒரு முதலாளி இருக்கான்ல, அவன்கிட்ட போய் ஏதாவது பஞ்சாயத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட பஞ்சாயத்து பேசியாச்சு. அதனால தான் அந்த அந்த இந்த வார்த்தையெல்லாம் இந்தியா மதர்லேண்ட், இஸ்ரேல் ஃபாதர்லேண்ட். யாருக்கு யாருக்கு மதர், யாருக்கு ஃபாதர்? இது என்ன கான்டெக்ட்ல இது வருது? என்ன இளவோ, அது என்ன அளவுக்கு கேவலமாக கொச்சையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு போய் பாருங்கள் இணையதளங்கள். இல்லை எனக்கு புரியல. இவர் போகிறாரு, 2 நாள் விசிட்டு, அதற்கு முன்னாடியே தளவாடங்கள்லாம் ஃபுல்லாக ஈரானை வந்து சுற்றி வளைச்சிருச்சு. இவர் வராரு. அதுக்கு அது சொல்ல வருது என்னென்னா, இந்தியா தலையிடாது. ஈரான் மீது ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம இந்த பேட்டி பேசிகிட்டு இருக்க வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இந்தியா கிட்டேருந்து அஃபிஷியலாக ஒரு இரங்கல் செய்தி வரல. கவனிச்சிங்களா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் வரைக்கும் நான் இப்போ வெரிஃபை பண்ணிட்டு தான் பார்த்தேன். மோடியோட இதுலையோ பேஜில் இருந்தோ, இந்தியன் கவர்மெண்ட் பேஜில் இருந்தோ ஈரான் அதிபர் இறந்ததுக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு இரங்கல் செய்தி வந்து வெளியே வந்துருச்சு, இந்தியா கிட்ட இருந்து வரல. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கிறோம் நம்ம. இத்தனைக்கும் நமக்கு நல்ல நட்பாக தானங்க இருந்தாங்க அவங்க, நன்றியோட தானங்க இருக்கணும். தர்மானம் என்ன? தர்மானம் என்ன? அது ஒரு உணவு வகை. தர்மம் என்பது உணவு வகை இப்போதைக்கு இந்தியாவுக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும், தர்மா வந்து நம்ம பாதுகாக்கணும், எது தர்மமோ அதன் பக்கம் நிற்கணும், இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கலாம். இந்த நாடகம் பார்க்கும்போது, மகாபாரதம் பார்க்கும்போது, ராமாயணம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம பெருமைப்படுத்தி பேசிக்குவோம். ஆனால் உண்மையாகவே தர்மம் எப்போ பேசப்படணுமோ, எந்த நேரத்தில் தர்மத்தை நிலைநாட்டணுமோ அந்த நேரத்தில் நம்ம அதை செய்ய போகிறோமா, செய்வோமா? இதுதான் கேள்வி. இதெல்லாம் என்ன நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, நம்மக்கிட்ட அதிகாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் அதிகாரம் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கோங்க. தங்களுக்கு இன்னும் தேவைன்னா யாரை வேணாலும் கழட்டி விடுவாங்க, யாரை வேணாலும் கை கழுவுவாங்கங்கிறது தான் இந்த நிகழ்வு. இந்த அடிப்படையில் இந்தியா வந்து ஈரானுக்கு துணையாக நின்று கொண்டிருந்த ஒரு நாடு இனி நிற்காது அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் தான். இஸ்ரேலுக்கு போயிட்டு இஸ்ரேல் வந்து ஃபாதர் லேண்ட் அப்படின்லாம் பேசிட்டு முழுக்க முழுக்க இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்லி பாலஸ்தீன மக்களையும் கை கழுவி இதெல்லாம் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்திடுறாங்க, நாங்கள் வந்து உங்கள் கூட தான் இருக்கிறோம், நாங்கள் ஈரான் கூடயோ ரஷ்யா கூடயோ இல்லை சீனாவோடையோலாம் நாங்கள் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு, ஒரு வெளிப்படையான சிமைக்கையை வந்து அவர் உருவாக்கிடுறார். அவர் போயிட்டு வராரு, போர் தொடங்குது. கரெக்டா? ஒரு மேஜர் பிளேயர் இந்தியா, இந்த ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இதில் இதனால ஏற்படக்கூடிய சாதகமோ பாதகமோ அதில் நமக்கு தான் பங்கு அதிகம். அப்போ நம்மளை வந்து இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் தலையிட மாட்டோங்கிற இடத்துக்கு கொண்டு ஒதுக்கியாச்சு. அது நமக்கு தான் எஃபெக்ட் அதிகம்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஈரான் இந்திய ரூபாயை வர்த்தகமாக, பொது வர்த்தக பணமாக எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறதுக்கு தலையாட்டிய ஒரு நாடு. இந்தியாவுடைய பணத்தை பொது வர்த்தகத்துக்கு வைத்துக் கொள்ளலாம்னு சொன்னதில் அந்த ப்ரொபோசலை முன்வைத்த ஒரு நாடு. நம்ம எப்படி நன்றி கடன் படுறோம் பாருங்க, கொடுங்க. ஸோ கை கழுவியாச்சு, வந்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு மேபி இந்த வீடியோ வரும்போது இரங்கல் செய்தி வந்திருக்கலாம். அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவரை, ஒரு உச்சபட்ச அதிகாரத்திலிருந்து ஒரு தலைவரை ஒரு முறையற்ற போரில் ஒரு உலக சர்வாதிகார நாடு கொள்ளுது. உலக நாடுகள்னால கண்டனத்தை தெரிவிக்க முடியல ஒழுங்கா. சீனா தெரிவிச்சிருக்கு, ரஷ்யா தெரிவிச்சிருக்கு, வேற இந்த அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி எதிராக இருக்க நாடுகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்ற நாடுகள்லாம் வந்து வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள். இதையும் நம்ம பாருங்க, இதுதான் உலகம். இந்த உலகம், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, இவனுங்க இந்த மாதிரியான அயோக்கிய பயல்களால் இந்த உலகம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த கூட்டம் வந்து தான் இங்கே ஆட்சி செய்யுது. அவங்களுக்குலாம் குழந்தைய கொள்றதுலையோ, ஒரு தலைவரை வந்து இப்படி ஒரு முறையற்ற முறையில் கொள்றதுலையோ அவங்களுக்கு எந்த வித இல்லை, அவரோ அசால்ட்டாக கொண்டு போகிறாங்க. இல்லை நம்ம ஆனால் இப்படி பேசினாலே உடனே வந்து அந்த ஆன்டி இதுவாக பேசுகிறாங்க, இவங்க உடனே ஜூஸை தூக்கிட்டு வந்துடுவாங்க, உடனே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்படியே போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே. இப்போ இதில் இருக்க வேற ஆங்கிள் பார்க்காம முழுக்க முழுக்க இன்னும் அமெரிக்காவோட ஆங்கிளே உலகத்தை பார்த்துட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஈரானை தாக்க வேண்டிய அவசியம் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு? அந்த தான் என்னோட அடுத்த கேள்வியாக இருந்துச்சு. என்ன ரீசன்? என்ன ரீசன்னா, நம்மளுக்கு இந்த ஜியோபாலிட்டிக்ஸில் ஓரளவுக்கு புரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பாதை, ஒரு வணிக பாதைக்கு மிக முக்கியமானது, கப்பல் போக்குவரத்துக்கு மிக முக்கியமானது. இந்த வணிக பாதை ஈரான் கிட்ட இருக்கிறதுனால இந்த வணிக பாதை மூலமாக தான் சீனா போன்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் என்பது போய் சேருது. இப்போ ஈரானை அடிக்கிறது மூலிமா ஆக்சுவலாக சீனாவை தான் அடிக்கிறாங்க.
இன்டைரக்டா சீனாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படும் இதில். ஏன்னா கச்சா எண்ணெய் பங்கீடு வந்து ஈரானும் சீனாவும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அந்த விஷயத்தில். இப்போ சீனாவோட வளர்ச்சியை வந்து எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னா கச்சா எண்ணெயை கண்ட்ரோல் பண்ணிட்டா தடுத்துடணும். ஏன்னா சீனா கிட்ட டைரக்டா ஆயில் வந்து இல்லை. அதனால தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க, சீனா ஏன் வந்து அல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு அவன் ரொம்ப மெனக்கடுறான், ஏன் அவன் அவ்வளோ மெனக்கடுறான்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா எண்ணெயிலிருந்து அவன் எவ்வளோ தன்னை விடுவிச்சுட்டு வெளியில வரானோ அதுதான் அவனோட விமானங்கள் கூட எண்ணெயில இயங்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் சீனா. இதான் உண்மை. விமானங்களுக்கு பேட்டரியில விமானங்களை பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறது சீனா. ஏன்னா எப்படியாவது வந்து தன்னை அந்த எண்ணெய்ங்கிற அந்த ஒரு கட்டமைப்புகள் வந்து தன்னை விடுவிச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா எண்ணெய் வளம் வந்து சீனா கிட்ட கிடையாது, அவ்வளோ பெரிய அடுத்த நாடுகள் நம்பி தான் இருக்கு. அந்த அடுத்த நாடுகளும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இவங்க வந்து அதை அந்த இடத்துல இருந்தால் எண்ணெய் இவங்க உள்ள இழுக்கிறதுக்குள்ள இவங்க படாதவள் படுறாங்க. அதை வந்து தடுக்கிறது மூலிமா சீனாவோட வளர்ச்சியை பெரிய அளவு தடுத்துட முடியும். அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, சீனாவை நமக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்னா சீனாவுடைய ஆயில் சோர்ஸை ஃபுல்லாக திரும்ப கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணிட முடியும். அப்போ அந்த இடத்துல ஈரான் கிட்ட அது கண்ட்ரோல் இருக்குது. ஈரானும் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிது. அப்போ இவங்களுடைய பவர் ஹவுஸாக ஒரு பவர் ஹப்பாக இருக்கிறதுல மொதல் என்ட்ரி பாயிண்ட்ல ஈரான் நிற்கிது. அப்போ ஈரானை எப்படியாவது அடிக்கணும். அப்போ என்ன பழி சொல்லலாம், ஈரான் வந்து நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸை ரிசர்ச் பண்ணுறாங்க. இதுதான் சான்ஸ். யுரேனியத்தை சரி விட்டுறாங்க. ஆமாம், யுரேனியத்தை சரி விட்டுறாங்க. இவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? உங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் வரும்போது அது ஓகே, இவன்கிட்ட ஏன் வரக்கூடாது? இவன் நியூக்ளியர் வெப்பனை போட்டுருவான். சரி, நீ போட்டிருக்கிய, என்ன பண்ணலாம் உன்ன? நீ ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன் தயாரிச்சு நீயும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிற, அணு இது ஆய்வு பண்ற, குண்டை வெடிக்க வைக்கிற, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிற. இப்போ என்ன பண்ணலாம் உன்ன? உலக நாடுகள் எத்தனை நாடுகள்கிட்ட இருக்குங்களேன் நியூக்ளியர் வெப்பன். இப்போ ஈரான்கிட்ட வந்துருச்சுன்னா என்ன வேணும் பிரச்சனை? எங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏண்டா நீ இப்போ அவங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டியா? அப்போ நியூக்ளியர் வெப்பன் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுல ஆக்சுவலாக பாகிஸ்தான் ஆல்ரெடி நியூக்ளியர் இஸ்லாமிய நாடு, பட் நியூக்ளியர் பவர் யூஎஸோட கண்ட்ரோலில் இருக்கிறனால அது உங்களுக்கு ஒரு பெருசாக அதுக்கு கண்ணை உறுத்தலை. பட் ஈரான் கையில் அது வந்துடக்கூடாது. சரி, இப்போ நார்த் அமெரிக்கா இருக்குது, வடகொரியா இருக்குது. வடகொரியாவும் தான் நியூக்ளியர் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட வெப்பன் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, முடிச்சிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கலாம் சொல்கிறாங்க. தெரியல நமக்கு. இப்போ அவங்க தான் ரிசர்ச் பண்ண, அவங்க கூட போய் சண்டை போறியா? வாஷிங்டனை நோக்கி நாங்கள் செலுத்துற அளவுக்கு வச்சிருக்கோம்லாம் சொல்றாங்க. வெளிப்படையாக சொல்றேன், போய் சண்டை போட வேண்டியதானே? ஏன் அங்கே சண்டை போடல, இங்கே ஏன் போடுற? இல்லை கேட்டால் அதுக்கு என்னன்னு சொல்றாங்க பாரு, அங்கே எண்ணெய் வளம் இல்லை, அவ்வளோதான் விஷயம். இப்போ அதாவது நார்த் கொரியாவை அழிக்கிறதுனா உண்மையாகவே நியூக்ளியர் வெப்பனுக்காக தான் போய் சண்டை போடணும். ஆனால் அப்படி சண்டை போட்டு அவன் என்ன பண்ணுவான்? நியூக்ளியர் வெப்பனை போட்டுருவான். அப்படி அவன் ஏதாவது பண்ணால் அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம போய் சண்டை போட்டு அவங்ககிட்ட இருந்து என்ன எடுக்கிறது? ஒன்றுமே இல்லை. அவன் ஏதோ தற்சார்பில் வாழ்ந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். இல்லை மெக்னீஷியம் டெபாசிட் அது இதுன்னு இருக்கு, பட் அதெல்லாம் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமெல்லாம் இல்லை. அது எண்ணெய் இருந்துச்சுன்னா, எண்ணெய் இருந்ததா நாய் போல நாங்கள் வேட்டையாடுவோம்ங்கிற அந்த கான்செப்ட் தான் அமெரிக்கா. அப்போ என்ன பண்ணுது, ஈரான்கிட்ட எண்ணெய் வளம் இருக்குது. எண்ணெய் வளங்களை அது ஒரு பாதையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு பாதையும் ஒரு கேட்டும் இருக்குது, ஒரு வளமும் இருக்குது. அப்போ அதை சும்மா விடுமா? அப்போ அதை கைப்படுத்தணும். அதை கைப்பற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப்பு அதை அனுமதிக்கப்படுறதில்ல. ரெண்டாவது வந்து ஆன்டி அமெரிக்கன் உளவியல் கொண்ட ஒரு கவர்மெண்ட், பர்ஷியன் கவர்மெண்ட்டு. அது கமினி வந்து முழுக்க இஸ்லாமிய இது அடிப்படைவாதம் தான். அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம்னு இல்லை. கமினி அவர் அப்படியே அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் காமினி தன்னுடைய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் தன்னுடைய நாட்டுடைய எதிர்காலத்துக்கும் அவர் ஒன்று வச்சிருக்கிறது, அது ஓகே. அவருடைய அந்த எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிக் சென்ஸில் நம்ம அவரை ஆதரிக்கலை. ஆனால் அவர் தன்னோட நாட்டின் மீது அவர் பற்றோடு இருந்தாரா? அவர் ஒன்றும் ஊழல் பண்ணலப்பா. இங்கே இருக்கிற மாதிரியான அரசியல்வாதிகள்லாம் அங்கே கிடையாது, இருக்கவும் முடியாது. அவனும் ஊழல் பண்ணி இது பண்ணல. ரெண்டாவது, அவங்க ஓடி இப்போ ஒளிஞ்சிருக்க முடியாதா? ஒளிஞ்சிருக்கலாம்ல. அவங்க பாட்டு வெளிப்படையாக அவங்க அஃபிஷியலான குவார்ட்டர்ஸில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு முறையற்ற போரை செய்து வீழ்த்துறதுங்கிறது வந்து என்ன மாதிரியான தர்மம், என்ன மாதிரியான இதுனா நமக்கு தெரியல. இப்போ அப்படி தான் வீழ்த்திருக்கான் அமெரிக்கா. அதில் ஒரு இது வேற, அதில் ஒரு பெருமை வேற. இவங்க என்ன அதான் ட்ரம்ப்லாம் பேசுறது. ஆமாம், பார்த்தீங்களா? பார்த்தீங்களா என்னையா அப்படி என்ன பண்ணிட்ட நீ? இல்லை, இது ஈரானோட ஈவில் ரெஜிமை முடிச்சு விட்டோம், மக்கள்லாம் எப்படி முடிச்சுட்ட? இப்போ இங்கே தான் இங்கே பிரச்சனை. இவங்க நினைக்கிறாங்க அந்த ரெஜிமை வந்து முடிச்சுட்டாங்கன்னு. இது முடியல அந்த ரெஜிம். ஏன்னா அந்த ரெஜிமே வந்து எப்படின்னா அது உணர்வால் உருவாக்கப்பட்டது. கரெக்டா? சரி. அது முழுக்க அதை தூக்கி பிடிக்கிற அந்த உணர்வு என்ன? மத உணர்வு தான்.
மத உணர்வும் அந்த மக்களுடைய அந்த உணர்வும் தான் ஒன்றா சேர்ந்து தான் அது உருவாயிருக்கு. சரி, இப்போ ஒரு கம்யூனி போயிட்டாருன்னா அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் இருப்பாருங்க, இன்னொரு ஆயத்துல்லா அது யாருன்னு தெரிய வராது உனக்கு, அவ்வளோதான். அவர் வெளியே வரும்போது எமர்ஜ் ஆகும்போது உனக்கு தெரிய வரும். ஆனால் அவங்க எப்படி உனக்கு ஆதரவாக இருந்துருவாங்களா? சரி, நீ ஒரு பப்பட்டை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சின்னா அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அமெரிக்காவோட பப்பட்டை வந்து ஏற்றுக்கலாங்க, அமெரிக்கா என்ன சொன்னாலும் பிபி ஊதுவாருங்க இவர், அதனால் நம்ம ஏற்றுக்குவோங்க அப்படின்னு ஏற்றுக்குவாங்களா மக்கள்? ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அப்போ இது எப்படி பார்த்தாலும் இது வந்து இது அமைதிக்கான வழி இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அமைதிக்கான வழியை நோக்கி போகிறதில்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் உலக போர் வரணும், டோட்டல் கெயாஸ், உலகம் முழுக்க நாசமாக போகணும். இப்போ அதுக்கு தான் இப்போ வழி வச்சுருக்காங்க. இப்போ ஈரான் சும்மா இருக்காது. ஈரான் இப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எந்தெந்த நாடுலாம் அமெரிக்காவுக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டு அமெரிக்க ராணுவத்தை மிடில் ஈஸ்ட்டில் உட்கார வச்சிருக்கோ, துபாயாக இருக்கட்டும், அபுதாபியாக இருக்கட்டும், வந்து கத்தாராக இருக்கட்டும், பெஹ்ரைனாக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், எல்லா நாட்டிலையும் தாக்குதல். இப்போ ஆனால் இது ஒரு ராங் மூவ் தானே பாரு. இது இல்லைங்க, யூ கான்ட் ஹேவ் வார் ஆன் ஆல் தி ஃப்ரண்ட்ல. அமெரிக்காவை தான் தாக்குறாங்க. இல்ல பேஸ் இருந்தாலும் அது எப்படி பார்க்கப்படும்? இப்ப பாருங்க, துபாயில அந்த இன்டர்செப்ட் பண்றாங்க பாரு, டெப்ரி உழுவுது, அது துபாயில விழுந்தானா அதை எடுத்து போட்டு துபாய் தாக்கப்பட்டிருந்தா தான் பரப்பப்படுது. அப்படிதாங்க பரப்பப்படும். ஆனா இவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இவங்க என்ன சொல்றாங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல கொண்டு வந்து நீ அமெரிக்காக்காரனை உட்கார வச்சுட்டேங்கிற கடுப்பு ஈரானுக்கு. இப்போ அதானே இங்கே பிரச்சனை. மேஜர் கன்சர்ன் என்ன? மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள அமெரிக்கா வந்து பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தானே. யார் அதுக்கு அலோவ் பண்ணுறா? இந்த நாடுகள். அவனோட செக்யூரிட்டியே இவங்க வச்சிருக்கிறாங்க, அமெரிக்காவோட செக்யூரிட்டி கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறான். இது எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, இப்போ உங்கள் குடும்பத்தை வந்து ஒருத்தன் கொலை பண்ணுறான், அந்த கொலைகாரனை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பதுக்கி வைக்கிறான், பாதுகாக்கிறான்னா உங்கள் கோவம் யார் மேலே வரும்? அவனே எனக்கு எதிரி தான். இப்போ அதுதான் ஈரானுக்கு இப்போ நிலைமை. ஸோ ஈரான் வந்து எல்லா ஃப்ராண்ட்லையும் அடிக்குது. இதில் வந்து ஈரானுக்கு வெற்றி வருமா தோல்வி வருமா? தோல்வியை தான் நோக்கி நகரப்போகுது. இதான் நம்பர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாட்டோடையும் பகச்சிக்கும் போது எல்லா நாட்டு மக்களும் டிஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஈரானுக்கு எதிரான ஒரு உளவியலும் ஈரானுக்கு எதிரான ஒரு பார்வையும் தான் வரும். ஆமாம், எவ்வளோ நாளைக்கு சண்டை போட முடியும் எல்லா பக்கமும்? அவங்க என்னதான் அமெரிக்காவுக்கு எதிராக தான் சண்டை போடுறாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக தான் சண்டை போடுறாங்க அப்படின்னா எப்படி வச்சுக்கிட்டாலும், பட் அட் தி எண்ட் சக இஸ்லாமிய நாடுகள் மீது தான் அந்த தாக்குதல் நடக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு 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 உடையும், அந்த இஸ்லாமிய சமூகம் உடைஞ்சு போகும், அதில் ஒரு பிளவு ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட தான் போகுது. பட் ஆனால் ஈரானுக்கு வேறு வழியும் இல்லை. ஈரான் சைட்லேருந்து பாருங்கள், அவங்களோட நம்பிக்கைப்படி அவங்க வந்து பரவாயில்ல, நாங்கள் வந்து இறந்தாலும் பரவாயில்ல, தியாகம் அது கரெக்டு தப்புன்ற ரெண்டாக இருக்கட்டும், அவங்க அதான் நானும் சொல்கிறேன். ஒரு தந்தையை இழந்த மகனுடைய குமுறல் எப்படி இருக்கும்? உயிரே போனாலும் பரவாயில்லடா, எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ ஈரான் வந்து தாக்க போகுது எல்லாத்தையும். இன்னும் நான் சொல்கிறேன், இதை பதிவு பண்ணுறதா என்னன்னு தெரியல. நமக்கு இருக்கக்கூடிய நம்ம வட்டத்தில் நம்ம தம்பிமார்கள்லாம் துபாய் அபுதாபிலாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து கூட என்னால் போட முடியும், பட் அது ரொம்ப பேனிக்காக இருக்கும். தாக்குதல் நடக்குது அங்கே வந்து சிச்சுவேஷன் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக விமான தளங்களில் நம்ம பசங்கள்லாம் நிறைய பேர் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் வந்துட்டு போகிற அந்த மிக முக்கியமான இடங்கள்ல இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, இங்கே தான் அந்த மாதிரி ரூம் எடுத்து பக்கத்தில் தங்கியிருக்கு, இப்படி தான் இருக்கிறாங்க. அங்கே பாதிப்பாக தான் இருக்குது. இப்போ கூட எனக்கு காலையில் கூட எனக்கு ஒரு தம்பி எனக்கு அழைச்சி பேசினார். அவர் கூட வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் இறந்துட்டாதா. இது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஆனால் வெளியில் யாரும் சொல்லாதீங்கன்னு, ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு பேனிக் ஆயிரும் அப்படின்னு. ஏன்னா எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க. ஹப் அது இல்லையா, துபாய், இதுல எல்லாம் எல்லா நாட்டு மக்களும் இருக்கிறாங்க. அண்ட் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போறதுக்கான டிராவலிங் டெஸ்டினேஷன். ஆமா, இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வெஸ்ட்டுக்கு போறதுக்கு யாராவது அங்கே போயிட்டு துபாயில வந்து ஹால்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்தால் என்ன ஆயிருக்கு? அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அதனால விமான தளங்கள் இதுல எல்லாம் நிறைய இடத்துல குண்டு விழுந்திருக்கு, நிறைய இடத்துல விமான தளங்கள் தாக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போர்ட் ஒன்று தாக்கியிருக்காங்க துபாயில் இருக்க ஒரு ஏதோ சம்திங். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அங்கே வேலை செய்கிறதுலாம் நிறைய பேர் இந்தியர்களாம். அங்கே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இந்தியர்களாம். இப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு என்ன ஏது இதெல்லாம் இன்னும் நமக்கு தெரியல. ஸோ ஒரு டோட்டல் கேஸ், டோட்டல் பேனிக் வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. இந்த போர் குறைஞ்சபட்சம் நான் சொன்னது மாதிரி ஒரு மாதம்னாச்சு மினிமம் நடக்கும். அன்லெஸ் அன்டில் ஈரான் வந்து ஒரு ரெஜிம் சேஞ்சை வேகமாக பண்ணுச்சுன்னா. ரெஜிம் சேஞ்சுனா ஒட்டுமொத்த கவர்மெண்ட் அயட்டோல்லா அமினியோட அவருடைய கவர்மெண்ட் அப்படியே இல்லாமல் வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து சஃபில் ஆகுது அப்படின்னா அது இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆகும்னு டவுட் தான். ஏன்னா மக்கள் நிறைய பேர் அவருக்காக அஞ்சலி செலுத்துறதுக்கு பெரிய அளவு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். அங்கே பல தரப்பட்ட செய்தி வரப்போ மக்கள்லாம் கொண்டாடுறாங்கன்னு வருது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள்லாம் கொந்தளிச்சு எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருக்காங்க. எது உண்மை பாரு? இல்லை, கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து
ப்ராப்பர் எவிடன்ஸ் இவங்க காட்டுறாங்களான்னு தெரியல. நிறைய பேர் வந்துட்டு ஈரான்லேருந்து வெளியேறினாங்கல்ல, ஈரான்லேருந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆகாமல் இருக்கிறவங்க சில பேர் வெளியேறினாங்க. அந்த வெளியேறினவங்க அங்கங்கே கொண்டாடுறத பார்க்குறாங்க, அவங்க வேற நாட்டில் தான் கொண்டாடுறாங்க. ஈரானில் மக்கள் கூடுறது வந்து அவருக்கு ஆதரவாக தான் பெருங்கூட்டம் கூடிக்கிட்டு இருக்குது. இதில் என்ன கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்தா போடாத பெண்களும் கூட இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஆமாம், பார்த்தேன் ஒருத்தங்க முடி. அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபரல் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களும் அமெரிக்காவுடைய இந்த அத்துமீறலை ஏற்கலை, ஈரான் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஒருங்கிணைகிறாங்க. காமினியோடைய அரசாங்கத்திற்கும் அவரோட ஐடியாலஜிக்கும் அவருடைய தத்துவத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய ஈரானியர்கள் கூட அமெரிக்காவுடைய இந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக தான் இருக்காங்கிறது அந்த மாதிரியான நபர்கள் காமினி அவருடைய இறப்புக்கு வருவது மூலமாக நம்மளால் ஒரு யூகிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி எவிடன்ஸஸும் வருது. ரெண்டாவது, இப்போ மீடியா ஃபுல்லாக டோட்டல் கண்ட்ரோலில் இருக்கும். அங்கே உண்மை என்ன நடக்குது, இது என்ன நடக்குது. ரெண்டாவது, எந்தெந்த மீடியா யாருக்கு விலை போயிருக்கு, எந்தெந்த கவர்மெண்ட் பேச்சை கேட்டுட்டு எந்தெந்த மீடியா செயல்படுது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இது ஒன்று. இல்லை, இன்னொன்று என்னென்னா, இப்போ சீனா ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய டைட் ஸ்பாட்டில் இப்போ இருக்காங்க. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நட்புமே கேள்விக்குறி தான் இனிமேது. இது அது வந்து காலம்தான் அதுக்கு வெளிப்படுத்தும் என்னென்னு. ஏன்னா ஈரானுடைய இந்த போர், அதுவும் குறிப்பாக மோடி அவர்கள் போயிட்டு வந்த உடனே இந்த போர் தொடங்குறது, அதுக்கு அடுத்து இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களுடைய நடவடிக்கைகள், இவங்களோட ஸ்டாண்ட்ஸு, இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது ரஷ்யா வந்து வேற திங்க் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்படும். ஸோ இந்தியா வந்து இந்த சூழலில் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப சார்பான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கங்கிறது, அதுவும் குறிப்பாக பிஜேபி கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு ரொம்ப சார்பான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது. ஓகே, இப்போ இந்த சைலண்ட் கல்பிரிட் பற்றி நம்ம பேசவே மாட்டோம். மிடில் ஈஸ்டில் வந்து அமெரிக்காவோட ஆதிக்கத்தை மற்ற நாடுகள்லாம் பேஸ் வச்சு கொடுத்ததுன்றதால ஈரான் கோவமாக இருக்குன்றீங்க. பட் ஒரு மினி அமெரிக்காவே இல்லை, உங்களோட வழக்குப்படி பார்த்தா அமெரிக்கா முதலாளியாக உட்காந்துருக்க இஸ்ரேலோட அவங்க பற்றி இதில் சொல்லுங்கள். அவங்க இஸ்ரேல் தானுங்க இதை. இப்போ நீங்கள் நான் என்ன சொல்ல, அமெரிக்கன் ஊடகங்கள் நான் பார்க்குறேன், அமெரிக்காவில் எல்லாருமே டைப் பண்ணுறது இஸ்ரேலோட வாரம் நம்ம நடத்திட்டு இருக்கோம், அந்த மாதிரி கொந்தளிப்பு இருக்குது. அதனால இஸ்ரேல் தான் இதுக்கு இனிஷியேட் பண்ணுறதே, இந்த போருக்கான அடிப்படை சூழலை உருவாக்குறதே இஸ்ரேல் தான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மிடில் ஈஸ்ட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. மிடில் ஈஸ்ட்லாம் அமைதியாகிட்டானா என்ன ஆகும், எல்லாரும் இவன் மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். புரியுதுங்களா? எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா இவன் தாண்டா வெளியாளுன்னு சொல்லிட்டு இவன் மேலே எல்லா நோட்டமும் விழுகும். அப்போ மிடில் ஈஸ்ட் எரியணும், அந்த எரியிற நெருப்பில் குளிர் காயணும் இஸ்ரேல். இதுதான் இஸ்ரேல் காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கு. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு மிடில் ஈஸ்டில் இருக்கிற வரைக்கும் இது தொடரும். உலகம் அமைதியாக இருக்காது, உலகம் அமைதியாக இருக்க விடாது. இவ்வளோ நாள் போர் சூழலாம் ஓரளவுக்கு ஒரு சில மாதங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சா, திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ திரும்ப நமக்கு என்ன ஆகும்? இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை தமிழர்கள் துபாயில், அபுதாபியில் எத்தனை பேர், நம்ம ரிலேட்டிவ்ஸே எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ நமக்குலாம் எப்படி இருக்கும்? உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அமைதி இல்லாமல் உருவாக்குறதே யாரு? இவனுங்க தான். இவங்க மூடிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஈரான் நாட்டை வேலையை தானே பார்த்துட்டு இருப்பான். இப்போ எதுக்கு திடீர்னு இப்போ எதுக்கு இந்த இது எடுத்தாங்க? இப்போ இதில் இன்னொன்று கேளுங்க. இப்போ ஈரான் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் அவங்க யுரேனியத்தை வந்து குறைச்சிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. யுரேனியத்தை வந்து அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களே பின்வாங்கும் பொழுது ஏன் இவங்க ரொம்ப அஃபென்சிவாக அடிச்சிருக்கிறாங்க? அப்போ தான் என்னென்னா, இவங்க நோக்கம் இது அல்ல, ஈரானை அடிப்பது மட்டும் அல்ல, ஈரான் கிட்ட மிசைல்ஸ் இருக்குங்கிறத காரணம் காட்டுறது அல்ல, இவர்கள் நோக்கமே இல்லை. இவர்கள் நோக்கம் வேர்ல்டு டாமினன்ஸ், உலகத்தை முழுக்க தங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்கு பார்க்குறானுங்க. அதுக்கு யாரெல்லாம் எதிராக நிற்கிறாங்களோ எல்லாரையும் நசுக்கிறானுங்க. அதுதான் இங்கே பிளானு. ஈரான் தான், அவங்க தான் ஒத்துக்கிறாங்கல்ல, சரிங்க நாங்கள் நியூக்ளியர் வெப்பனுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, நியூக்ளியர் வெப்பன் இதுக்கு இறக்குறோம், நாங்கள் இந்த யுரேனியத்தை வந்து இந்த அதிலே அந்த இருக்குது, வெப்பன் செய்யறதுக்கான யுரேனியம் இருக்கு, நியூக்ளியர் ரியாக்டருக்கான யுரேனியம் இருக்கு, அந்த வெப்பன் செய்யறதுக்கான யுரேனியத்தை நாங்கள் வாங்க மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, ஒப்புதல் கொடுக்குறாங்க. இப்போதான் சமீபத்தில். அதுக்கப்புறமும் ஏன் உனக்கு என்ன கோவம்? இப்போ உனக்கு கோவப்படுற மாதிரி திரும்ப அவங்க என்ன பண்ணாங்க? இப்போ உன்னை கோவப்படுத்தும் அளவிற்கு இப்போ அடுத்த ஈரான் பண்ண ஒரு வேலை என்ன? இப்போ நீ தானே டைரக்டாக பண்ணியிருக்க, ஓரளவுக்கு சுமூகமாக போயிட்டு இருந்த இடத்துல இப்போ நீ தானே சொரிஞ்சு விட்ற திரும்ப. ஏன்னா இதை அமைதி விரும்ப மாட்டானுங்க. இப்போ ஒரு சுப்ரீம் லீடரை கொண்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் ஈரான் எப்படிங்க பழி வாங்கணும் தான்? இப்போ பழி தாங்க வாங்க போகுது. ரெண்டாவது, ஈரான் கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய அமைப்புகள் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இந்த சென்ஸ்
ஹமாஸ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய இருக்குல்ல, உலகம் முழுக்க பரவி கிடக்குது இல்ல. நீங்க ஹமாஸை விட்டுருங்க, நீங்க ஹமாஸ் வந்து பாலஸ்தீன், அது போக இன்னும் சில அந்த போராட்ட இயக்கங்கள் இது அமைப்புகள்லாம் வந்து ஈரான் வந்து பேக்ல வந்து ஃபண்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எக்ஸ்ட்ரீமிசத்தை காமிக்கணும். அவங்களோட எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு யாரு பலிகடா போறா? அப்பாவி மக்கள். இதுல இன்னொன்னு கவனிச்சிங்களா, காமினி இறந்ததுக்கு காஷ்மீர்ல அத்தனை பேர் வந்து பாத்தீங்களா, இந்தியாவில் காஷ்மீர்ல அவ்வளோ மக்கள் ஒன்று கூடி அமைதி அடிப்படையில் அவருக்கு இது பண்ணாங்க. இதில் அது சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. காஷ்மீர் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அப்போ யூஎன் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க, இந்தியா தான் குற்றவாளி, காஷ்மீர்லேயே நடந்தது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி யூஎன் ரெசல்யூஷன் கொண்டு வந்து அது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எகென்ஸ்டா அமெரிக்காவால் கொண்டு வர்றது. நல்லா பாருங்க, இந்தியாவுக்கு எகென்ஸ்டா அமெரிக்காவால் காய் நகர்த்தி ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்தியாவுக்கு ஆதரவாக நின்று அந்த அமெரிக்கன் ரெசல்யூஷனை எதிர்த்து நின்ன நாடு ஈரான். இந்தியாவுக்காக நின்ன நாடு ஈரான். இதையும் நம்ம வரலாறுல பார்த்துக்கணும். 1994 நினைக்கிறேன், 1994 வந்த யூஎன் ரெசல்யூஷன் காஷ்மீர் இதுக்கு இந்தியா தான் அதில் கல்பிரிட்மா அது மாதிரி அவங்க சித்தரித்து வந்துச்சு. இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக அந்த ரெசல்யூஷனுக்கு எதிராக நின்ன நாடு ஈரான். இஸ்லாமிய நாடுகள்லேயே அதுதான் நின்றுச்சு. இஸ்லாமிய நாடுகள்லேயே இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ன ஒரே நாடு அதுதான். இன்றைக்கி அந்த ஈரான் தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பழியை வந்து இது சுமக்குது. அதான் நான் சொன்ன இந்தியா கரன்சியை வந்து வர்த்தகத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னதுலேயும் ஈரான் வந்து ஒரு முக்கியமான நாடு. இந்தியாவோட நிறைய ஒப்பந்தங்கள், நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள், நிறைய ஒரு தொடர்போட நட்பு பாராட்டிய நாடும் ஈரான். ஆனால் இவ்வளோ இருக்கும்போது இந்த ஈரானில் இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடக்குது. இந்தியர்கள் ஒரு தரப்பு வந்து அதை கொண்டாடுறது மனநிலையில் இருக்கிறாங்க. கேட்டால் அவங்க முஸ்லீம்ஸுங்கிறாங்க. என்ன புரிதல் இருக்குன்னே இன்னும் புரியல. என்ன புரிதல் இருக்குவீங்க உலகத்தை பற்றி இவங்களுக்கு? ஏன்னா முஸ்லீமாக இருந்தாவே கெட்டவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் உனக்கு எப்போ புரிய போகுது? இப்போ ஊர்லேருந்து தான் விலையேற போகுது. நம்ம அங்கேருந்து பெட்ரோல் வாங்கிக்கணும், டீசல் வாங்கிக்கணும், அவன் விலை ஏற்றுவானே, என்ன பண்ணுவேன்? அவன் வைக்கிறதா சட்டம் பண்ண என்ன பண்ணுவேன்? உன்னை முழுக்க முழுக்க டிபெண்ட் ஆக்கி அவங்களுக்கு அடிமையாக்குவானே என்ன பண்ணுவேன்? நீங்கள் இல்லைன்னு சொன்னா தான் டேக்ஸ் ஏற்றுனேன் அதே ஏற்றுனேன் கொஞ்சம் கூட லாஜிக்கலாக பேசினாங்களா? ட்ரம்ப்லாம் லாஜிக்காக தான் பேசினாப்லையா? எத்தனை % எங்கள் டேக்ஸ் ஏற்றுறேன்னு சொல்லி பேசினாரு. இதெல்லாம் வந்து நம்மளை வெளிப்படையாக மிரட்டுறது இல்லாமல் வேற என்னங்க? அசிங்கப்படுத்தி உன்னை டேக்ஸ் ஏற்றிடும், நீ பார்த்துக்க எப்படி வாழ்ந்துறேன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நசுக்கிறாங்களே. இவ்வளோ ஜனத்தொகை கொண்ட நாடு நம்ம, இவ்வளோ மக்கள் இருக்கோம், அவ்வளோ மக்களையும் ஒரு செகண்டில் நசுக்கிட்டு போகிறானுங்கல்ல. இந்த ஆதிக்கம் இந்த உலகத்துக்கு தேவையா? இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணும்ல. அவர் குரல் கொடுத்தாரு, மானஸ்தன் காமினி மானஸ்தங்க குரல் கொடுத்தாரு. அந்த போர்க்களத்தில் அவர் மடிஞ்சு போறாருங்க. அப்போ மக்கள் மனதில் நிமிர்ந்து நிற்பாருங்க. அவரு மக்கள் மனதில் அவர் நிமிர்ந்து நிற்பார், காலத்துக்கு நிற்பார். நெல்சன் மண்டேலாவே அவர் வந்து அவர் லீடர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு தலைவர் அவர். நான் இப்பவும் சொல்றேன், அவருடைய இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு நம்ம துணை இல்லை. அது அவருடைய நம்பிக்கை சார்ந்தது. அதை வந்து அந்த மக்கள் மத்தியில் திணிக்கணுங்கிறதுல வந்துலாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவருடைய விஷன்ல அதில் நம்ம உடன்படலை. ஆனால் அந்த மக்களுக்கு அவர் உண்மையாக இருந்தார். அந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் கூட இருந்தார். அந்த நாட்டுக்கு எது சரியோ அதை கடைசி வரைக்கும் செஞ்சார். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ இதில் அடுத்த எண்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இது அடுத்து என்னவா மாறும்? நான் சொன்னது போல் ஒரு மாதத்துக்கு போர் சூழல், ஒரு மாதத்துக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை உலக மக்களுக்கு. அது விலைவாசி ஏறும், பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும், பிஸ்னஸ் இது கொலையும், பங்குச்சந்தை அடி வாங்கும். துபாய் அந்த மாதிரி பகுதிகள் வந்து நோ மோர் சேஃப். இனிமேது துபாய்னா சேஃப்ன்றது இல்லை பாரு, இனிமேது பாதுகாப்பான ஒரு நாடுகளாக இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க இருக்கிற மக்கள்லாம் பதறி அடிச்சுட்டு இங்கே வருவாங்க. வேலை இல்லாதமை, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படும். கேரளா ஃபுல்லாயிரும். கேரளா வந்து திரும்ப மக்கள்லாம் இங்கே வந்துருவாங்க. ஓட்டர் வேணும் சாரே அப்படின்ட்டு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாரே? இல்லை, இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கணும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தங்களை வந்து அழிக்கிறதுக்காக பல நாடுகளோட துணையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கிரமம் அது ஈழத்தை பற்றி நடத்தப்பட்டுச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு நியாயத்தை பேசும்போது நம்மளுக்கு எதிராக அந்த ஒரு கருத்தை எடுத்துட்டு வராங்களே, அது ஈரானும் ஒன்றுன்னு சொல்றாங்க. அதை பற்றி அதில் இஸ்ரேலும் ஒன்று தானே? கண்டிப்பா. அப்போ என்னத்துக்கு ஈரான் இஸ்ரேலை ஏன் பிரிச்சு பார்க்குற? எல்லாமே ஒன்று தான். அப்போ இந்த விஷயத்துல ரெண்டுமே இங்கே இன்வால்வ் ஆன எல்லாருமே குற்றவாளிகள் தானே? அப்படிதான். தமிழ் சார்ந்த பிரச்சனையில் தமிழ் ஈழத்தை அழிப்பதற்கு துணை நின்ற நாடுகளில் ஈரானும் ஒரு நாடு தான். அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஈரான் வந்து அன்னைக்கு அதுக்கு காரணம் என்னென்னா,
இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அந்த ஸ்ரீலங்காவுடைய அந்த ஒரு மேனிப்புலேஷன், புலிகள் வந்து இதுக்கு எதிராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தாங்கங்கிற மாதிரி ஒரு நெரேஷனை வந்து அவன் வந்து நம்ப வச்சுட்டான் எல்லாரையும். அதுக்கான தாக்குதல் இது எல்லாத்தையும் ஃபேக்காக காமிச்சு, அது வந்து இந்த காத்தான்குடி சம்பவம் இது எல்லாத்தையும் காமிச்சு அவன் இவங்கெல்லாம் வந்து எதிராக இருந்தாங்க, அவங்கள நாங்கள் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி அவங்கள நம்ப வச்சான். அது அறியாமையால் ஏற்பட்ட பிழை. சரி, அன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு அப்போ என்ன சொல்லுவேன்? அப்போ ஏன் இந்த போரில் ஏன் இஸ்ரேலுக்கு நீ ஆதரவாக இருக்க? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த இடத்துல நீ ஈரானை வந்து நான் ஆதரிக்க மாட்டேன், ஏனென்றால் நம் இரத்த சொந்தங்களை வந்து கொன்று குமித்த நாட்டுக்கு ஆயுத உதவி செய்தது ஈரான், நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னா, அதே ஆயுத உதவி செய்த இஸ்ரேலை நீ எப்படி ஆதரிக்கலாம்? பாயிண்ட். அதே ஆயுத உதவி இந்தியாவும் செஞ்சுது, என்ன பண்ணலாம்? இந்த கேள்வி இருக்குல்ல, என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்கணும். இல்லை எல்லாத்தையுமே தமிழர்கள் சார்ந்த பார்வையிலிருந்து பார்க்கணும் அப்படின்னா, அப்படி நீங்கள் பார்த்தாலும் தமிழ் இன படுகொலைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த உலக வல்லாதிக்கம் தான் இன்னைக்கு காமினி அவருடைய படுகொலைக்கும் காரணமாக இருக்குது. அப்படின்னாலே யார் பக்கம் நீங்கள் நிற்கணும்? பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிற்கணும். அவ்வளோதான் விஷயம். சரி, அப்போ நம்ம ஒருபோதும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக நிற்கவே முடியாது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஜியோபாலிட்டிக்கல் விஷயத்தில் நம்மளும் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஈரானும் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. நமக்குள்ள ஒரு சின்ன முரண்கிறது என்னென்னா, ஸ்ரீலங்காவுக்கு ஈரான் வந்து கொடுத்த சப்போர்ட்டு. அதற்கு காரணம் என்னென்னா, ஸ்ரீலங்கா தன்னை தொடர்ச்சியாக பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு மாதிரி காட்டிக்கிச்சு. ரெண்டாவது வந்து நம்ம மேலே பழி தூக்கி போடுறதுக்கு பொய்யா காத்தான்குடி சம்பவங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் நம் மீது, தமிழர்கள் மீது, ஈழத்தமிழர்கள் மீது ஒரு வெறுப்பை வந்து உருவாக்கி விட்டுச்சு பொய்யான ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா. இதெல்லாம் ஸ்ரீலங்காவுடைய சூழ்ச்சி. அந்த ஸ்ரீலங்காவோட சூழ்ச்சிக்கு ஏமாந்துட்டாங்க ஈரான் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் மொழிய. உண்மையாகவே ஒரு வேளை வந்துட்டு இந்த போராட்டமும் இந்த போராட்டத்தோட தன்மையும் ஈரானுக்கு உண்மையாகவே புரிஞ்சிருந்துச்சுன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ கடைசியில் ஜூஸ் வந்து ஸ்ரீலங்காவில், அமெரிக்கன் ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்களே. இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்போ யூதர்களுடைய அடுத்த ஒரு மதர்லேண்ட் என்ன ஸ்ரீலங்காங்க. அங்கதான் வந்து குடியாக ஆரம்பிச்சிட்டாங்களே. அவங்க ஒரு ஸ்ட்ரீட் எல்லாமே, தெரு பேர் எல்லாமே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாமே. ஹீப்ரூலாம் எழுத்துலாம் எழுதி வச்சுட்டு இருக்காங்களே. அது எந்த ஒரு 2-3 ஊரில் சொல்கிறாங்க. அந்த 2-3 ஊர்லாம் யூதர்கள் வந்து அங்கே நிறைய பேர் லேண்ட்லாம் வாங்கிட்டு அங்கே அப்படியே ஒரு இந்த இடம்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்களாம். அவ்வளோதான். அவன் கண்ணு வச்சுட்டான். அவன் காலிடம் பட்டப்பெல்லாம் விளங்காமல் தான் போகும். அவன் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ அதுக்கு முழு அனுமதியை வந்து இப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த விஷயத்தை இப்படி தாங்க பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்மளும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறோம், ஈரானும் இன்றைக்கி பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இந்த பார்வையில் தான் பார்க்குறோம். ஈரானுடைய அன்றைய காலகட்ட முடிவு தவறான முடிவு. தமிழர்களுக்கு எதிராக எடுத்த முடிவு வந்து தவறான முடிவு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. தவறான முடிவு தான். ஆனால் அந்த தவறான முடிவை இந்தியாவும் தான் எடுத்துச்சு. என்ன பண்ணுறது? அது இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த சிச்சுவேஷன் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணும். அது இந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையாகவே இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஏற்படுத்தக்கூடிய குரலை வந்து நசுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்களா, இவங்களும் நமக்கு எதிரானவங்க தான் சொல்லி பேசுறது வந்து ஒரு நியாயமான பேச்சா தெரியல. வேணும்னே வந்துட்டு அதை டிசால்வ் பண்ணி உண்மையான சிந்தனையை வந்து மக்கள்கிட்ட இருந்து போக விடாமல் தடுக்கிற வேலையை தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை நம்ம உள்ளே அப்படி போக முடியாது. இவருடைய கொலை அது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வரலாற்று திருப்பம். இது 3ஆம் உலகப் போருக்கும் வழிவகுக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா ஒரு அதிபரை கொண்டிருக்காங்க, ஒரு சுப்ரீம் லீடரை கொண்டிருக்காங்க. அப்போ அந்த கொலையும் வந்து ஒரு சரியான இது இல்லை, எந்த ஒரு விசாரணையும் இல்லை, எந்த ஒரு குற்றமும் வந்து நிரூபிக்கப்படலை. ஏன்டா நீ வாட்டு அலிகேஷன் வைப்ப, நீ வாட்டு வந்து குண்டத்துக்கு மக்கள் வாழ்கிற பகுதிகள்லையும் அரசாங்கம் நடக்கிற இடத்துலையும் போட்டுட்டு சாகடிச்சிட்டு அவர் குற்றவாளி நான் கொண்டுட்டேன்னு சொன்னால் உலகம் ஏற்றுக்கணும் நம்பிக்கணும்னு சொல்லி நீ சொல்கிற அப்படின்னா இதுதான் நியூ வேர்ல்டு ஆர்டரு. அதில் அவன் எல்லாரையும் கொல்லுவான் நாளைக்கு. ஷியாக்கு லீடர், போப் எப்படி கேத்தலிக்ஸ்க்கு லீடரோ அது மாதிரி ஒரு பெரிய லீடரும் கூட. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நிற்க போகிறதில்ல. இது தொடர் வடு. இது ஒரு வடு. இந்த வடு அவ்வளோ சீக்கிரம் ஆறுமான்னு சொல்ல முடியாது. இந்த வடுவை உருவாக்கியது இப்போ இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா. இந்த வடுவுக்கு ரத்தம் இனி வடிய ஆரம்பிக்கும். அந்த ரத்தம் யாரிடமிருந்துலாம் வடிய போகுதுன்னு தெரியல. இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு உலகம் முழுக்க. அதற்கான எதிர்வினைகளை உலக மக்களும் அமைதியை காக்கிற மக்கள் தான் அனுபவிக்கணும். என்னோட பாயிண்ட் ஒன்று தான், போரை விரும்பாதீர்கள், போரை வந்து ஆதரிக்காதீர்கள். போர், இந்த வார் மாங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த போரை வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் எவனையுமே நீங்கள்
ஆதரிக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து அமெரிக்க மக்கள் தெளிவாக இருக்காங்க. அமெரிக்க மக்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ எதுக்கு இஸ்ரேலுக்கான போரை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, இஸ்ரேலுக்கு தேவையா ஆனதை நீ ஏன் பண்ணுறேன்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நீங்கள் போய் பாருங்கள், அமெரிக்காவோட சோஷியல் மீடியாஸ், அமெரிக்க மக்கள் இப்போ கொஞ்சம் பேர் தெருவில் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்கும். ஏன்னா திரும்ப வந்து ட்ரம்ப் வந்து அதே வேலை, அமெரிக்காவோட பழைய காலத்து அதே வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறது வந்து ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸுக்கே அதில் உடன்பாடு இல்லை. அந்தளவுக்கு மக்கள் அங்கே கொஞ்சம் தெளிவாகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் நம்ம எந்த ஒரு அரசியல் புரிதலும் கிடையாது. நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருமே அங்கே வேலை இருக்கிறாங்க, சுற்றி அரபு நாடுகளில் வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த அரபு நாடுகள் எல்லாமே கேள்விக்குள்ளாக போகுது, பாதிப்புக்குள்ளாக போகுது. இதில் நம்மளோட குடும்பங்களும் பாதிப்புக்குள்ளாகலாம், சொல்ல முடியாது. இல்லை, அங்கே வேலை செய்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் முஸ்லிம்ஸும் இருக்காங்க நம்ம ஆட்கள், இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன். அதுதாங்க சொல்கிறேன், இருக்கிறோம். ஆனால் மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ். அது இந்தியாவுக்கு கொஞ்சம் பார்க்கணும். அவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வேகமாக வேலைகளை செய்யணும். அதனால் அவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புனாலும் நமக்கு பாதிப்பு தான். ஸோ அதனால் இந்தியா உடனடியாக ரெஸ்கியூ மிஷன்ஸை வந்து முன்னெடுக்கணும். இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் அங்கே வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமாக ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஈரான் கண்டிப்பாக தாக்கும். ஈரான் வந்து பேக் எடுக்காது. ஏன்னா அது அவங்க வந்து இப்போ கொஞ்சம் ஒரு குருட்டாம்போக்கில் தான் தாக்குவாங்க. அந்த தாக்குறது வந்து குறிப்பாக வந்து இந்த வீடியோலாம் யாருக்கிட்ட போய் சேருதுன்னு தெரியல, அங்கெல்லாம் நெட்வொர்க்கும் எப்படி இருக்குன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எதுலையும் இருக்காதிங்க. அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது என்ன, அமெரிக்கன் நிறுவனங்களையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி அமெரிக்க நிறுவனம்னு வைங்க, அந்த நிறுவனத்துடைய குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க, அங்கே நான் தங்கியிருக்கேனாலும் வேணாம், அங்கேருந்து நகர்ந்துருங்க. பொதுவான மக்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அந்த பகுதிகளுக்கு போயிருங்க. அங்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்க வீட்டில் போய் தங்குங்க ஒரு 2-3 நாளைக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்காவுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அமெரிக்காவுடைய போர் தளங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், இந்த இடங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. ஏன்னா இவன் மிசைல் இன்டர்செப்டே பண்ணாலும் அது எங்கேயாவது நடுவில் ஒழுகும் பக்கத்தில், அதுவும் பாதிப்பு தான். இன்டர்செப்டே பண்ணாலும் அது நம்ம வீட்டு மேலே விழுந்தா என்ன ஆகுது, வெடிப்பு தான். அதுவும் வெடிக்கும். அவனோட டார்கெட்லேருந்து அது வந்து வெடிக்காது, பட் வேற எங்கேயாவது வெடிக்கும். ஸோ அது எப்படி இருந்தாலும் உயிர் சேதம்ங்கிறது ஏற்படும். அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான இடங்களை வந்து முடிந்த வரைக்கும் இந்தியர்கள், தமிழர்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய பில்டிங்ஸு, அதாவது இந்த பெரிய கட்டடங்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பாட்டு, மக்கள்லாம் ஒன்று கூடுற இடம், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருங்க. இந்த இது முடியறதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும். அந்த 5 நாள் 6 நாள் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நான். ஓகே. தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு பற்றி வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது, தேர்தல் இருக்கிறதுனால. இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து இதனால ஏற்பட்ட ஒரே நன்மை யாருக்குன்னா விஜய் விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு அதான் பேசுறதா இருந்துச்சு. கரெக்டாக இப்படி உலக போர் வந்தனால அது தள்ளி போட வேண்டியதாக போச்சு. சரி, ரைட்டு. தேவைப்பட்ட ஈரானை குறித்து வந்து இன்னும் அப்டேட்ஸோட பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி பாரி. நன்றி.